ஒரு வருடத்துக்கு முன்பு இங்கே ஒரு காவல்துறை சந்தீப் ராத் ஒரு கமிஷனாக இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு பெரிய ரேக்கெட்டிங் 2 கம்பெனிஸ்க்கு நடுப்புற இருக்க டீல் அது. கம்பெனி லா போர்டில் மேட்ரு இருக்குது. அந்த இடத்துல மிரட்டி ஒருத்தர்கிட்ட 15 கோடி 20 கோடி வாங்கினாங்கன்ற வழக்கம் சிபிசிஐடிக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மாற்றுது. சிபிசிஐடி முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு அமைப்பு, காவல்துறையோட கிரீமி லேயர் அது. ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது. இதை எதிர்த்து ஸ்டாலின் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த ஆர்டருக்கு ஸ்டே வாங்கினாங்க. சிபிசிஐடி என்கொயரிக்கு ஸ்டே வாங்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே போகுது. சிபிஐக்கு என்கொயரிக்கு போட்டு ஸ்டே வாங்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். சிபிஐன்றது பிரைம் மோடிஸ் கண்ட்ரோல், பிஜேபி கண்ட்ரோல், இவங்களோட பொலிட்டிக்கல் எனிமீஸ், தே மே பிளே சம் மிஸ்சீஃப், இவங்க போகிறாங்கிறது ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். சிபிசிஐடி முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் நேரடியாக இருக்குது. காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் அமைச்சர். ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது சிபிசிஐடி என்கொயரிக்கு, சிட்டி போலீஸ்லேருந்து. அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த ஜனநாயக அற்புதம்லாம் கடந்த காலங்களில் நடந்ததே கிடையாது. யார் பீரியட்லையும் நடந்ததில்லை. சிபிசிஐடி என்கொயரிக்கு ஒரு கவர்மெண்ட்டை கோர்ட் ஆர்டர் பண்ணதுன்னா அப்பீலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர். எதுக்கு நீ பயப்படுற? சிபிசிஐடி என்கொயரி விசாரித்தா உனக்கு என்ன? எதுக்கு நீ பயப்படுற? சிபிஐ பார்த்து பயந்துன்னா ஓகே, பொலிட்டிக்கல் வெண்டேட்டா எடுப்பான் நாளைக்கு. சிபிஐ உங்கள் ஆள், சிபிசிஐடி உங்கள் ஆள். அவன் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பான், இல்லாட்டி எடுக்க மாட்டான் சத்தியமாக. இட்ஸ் அ லோக்கல் சிபிஐ, அது இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ சொந்த சிபிசிஐடிக்கு எதிராக அப்பீலுக்கு போனோம் கவர்மெண்ட்டுக்கு. அது போய் சக்ஸஸும் பண்ணாங்க, ஸ்டே வாங்கினாங்க. அப்போ குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறத நீங்களே விரும்பலை. சிபிசிஐடி அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அது வெடித்து செதறின உடனே அரசாங்கம் சிபிசிஐடி என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணியிருந்ததுன்னா இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் சால்வ்டு. ஹைகோர்ட்டுக்கு போயிருந்த எஸ்ஐடிலாம் சத்தியமாக ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆகவே திஸ் கவர்மெண்ட் ஹஸ் brought it on itselfவாங்க ஆங்கிலத்தில். யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இது இவர்களே இவர்களுக்கு தேடிக்கொண்ட வினை என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் அறிக்கைகள்லாம் விடுறாரு, பட் அதை தாண்டி பெரிய பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இல்லை, டிவிகே கட்சிக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எதுவும் பெருசாக இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்களுமே கூட நிறைய நேரங்களில் வச்சுருக்கீங்க. இப்போ நேற்று நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அறிக்கை விடுறாங்க, அதுக்கப்புறம் அதை இந்த நோட்டீஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போ அரெஸ்ட்டும் ஆகியிருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல் ஆக்ஷனுக்கு ரெடி ஆகுறாங்களோ, களத்தில் இறங்கி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களோ டிவிகே. ஆமாம், ஸ்பாட்டில் அவங்களும் வராங்க, ஏடிஎம்கே வருது, சீமான் வராது, எலெக்ஷன் இருக்குது, எல்லாரும் வரதான் செய்வாங்க, வந்தே தீரணும். இதை வந்து இந்த இஷ்யூவை அரசியல் ஆக்கலைன்னா தான் தவறு. அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்த விஷயம். இந்த இஷ்யூவை பொலிட்டிசைஸ் பண்ணி தான் தீரணும். பொள்ளாச்சி இஷ்யூவை திமுக பொலிட்டிசைஸ் பண்ணி அதோட பலனை அறுவடை பண்ணல. 3 எலெக்ஷனில் அறுவடை பண்ணல, 19, 21, 24. அப்போ திமுக என்ன உங்களுக்கு தார்மீக தகுதியும் உரிமையும் இருக்குது அரசியல் ஆக்காதன்னு எதிர்கட்சிகளை பார்த்து கேட்குறது? இது அரசியல் தான். மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அரசியல் தான். ஆகவே இவர்கள் தயாராக களத்துக்கு வருகிறார்கள். முதன்முறையாக விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாரு. கவர்னரை போய் பார்க்குறாரு. ப்ரெஸ்ஸை பார்க்கலையே தவிர அவர் கவர்னரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்குறாரு. அவருடைய கட்சிக்காரர்கள் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு அங்கங்கே போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இது ஆரோக்கியமான அரசியல். இந்த போக்கு வளர வேண்டும். யாராவது கேள்வி கேட்கணுங்க. கேள்வி கேட்க வேண்டிய இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் திமுகவோட தொங்கு சதைகளாக மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்றவர்கள் பேச வருவது என்பது நாம் வரவேற்கத்தக்கது. எவ்வளவோ பாரம்பரியமிக்க 2 இடதுசாரிகள் இன்றைக்கி எதுக்கு பொட்டி பாம்பாக அடங்கி திமுக காலடியில் உட்காந்துருக்காங்க? வெட்கம் இல்லையா? வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு? இந்த இஷ்யூவில் அவங்க என்ன பண்ணாங்க? சிபிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டான், அவ்வளோதான். ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? இந்த சம்பவத்தை கண்டித்து ஏன் பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்களை இடதுசாரிகள் பண்ணல? எஸ்எஃப்ஐ பண்ணாங்க அப்படின்ற. எஸ்எஃப்ஐ வந்து ஒரு ஆர்கனைசேஷனுங்க. கட்சி என்ன பண்ணுச்சு? எஸ்எஃப்ஐ வந்து திமுகவோட சிபிஎம்மோட ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு. எஸ்எஃப்ஐக்கு பெரிய ஒன்றும் இம்பேக்ட், பொலிட்டிக்கல் இம்பேக்ட் கிடையாது. பொலிட்டிக்கல் இம்பேக்ட் சிபிஎம் பண்ணாதான் வரும். அது ஒரு வெகுஜன அமைப்பு தான். ஆமாம், சிபிஎம்ன்றது ஒரு வெகுஜன அமைப்பு, அவங்க பண்ணாதான் வரும். எஸ்எஃப்ஐ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூ நான் வரான் பார்த்துட்டு போகிறான். அவன் ஸ்கூலில் எதனா பிரச்சனை கூட வந்து நிற்பான். எஸ்எஃப்ஐ அல்ல அளவுகோல், சிபிஎம் தான் அளவுகோல். இதே வந்து குஜராத்தில் டெல்லியில் பாம்பேயில் நடந்ததுன்னா சிபிஎம் வந்து சிபிஐ சிபிஎம் இப்படி பொங்கி எழுந்திருப்பாங்கல்ல தோழர்கள். ஆனால் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். இப்போ பார்க்கும்போது இந்த அரசியலே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா எம்டிஎம்கே போராடுவாங்க, கம்யூனிஸ்டுகள் போராடுவாங்க, விசிகே போராடுவாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அரசியலே மாறிடுச்சு. கம்ப்ளீட்டாக திராவிட கட்சிகளை ஏற்றுக்காத டிவிகே என்டிகே களத்தில் இறங்கி போராடுறாங்க. மற்ற கட்சிகள்லாம் போராடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கே பொலிட்டிக்கல் சினாரியோவே கம்ப்ளீட்டாக மாறின மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுகவோட ஜல்ரக்களாக மாறி போயிருக்கிறார்கள். கடந்த காலங்கள் இப்படி இருந்ததே இல்லை. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி யார் ஆட்சியில் இருந்தாலும் எலெக்ஷன் டைமில் கூட்டணி, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவங்க வேற, இவங்க வேற. டைம் முடிஞ்சிருச்சோ? அப்படி நடந்தால் நல்லது. அது இவர்களுடைய அரசியல் முடிவது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்களோட டைம் கம் டு எண்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி நடந்தால் நல்லது. இவர்கள் எதற்காக அரசியல் ரீதியாக ஜீவித்திருக்க வேண்டும்?
Is there any worth reason exist for their political survival or political existence? Is there a reason today, alive today, for their existence? கேட்டிங்கன்னா the answer will be no. இவ்வளோ பெரிய இஷ்யூவில் நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக எதுவுமே பண்ணாமல் காலடியில் உட்காந்து கிடக்கிறீங்கன்னா நீ எதுக்கு கட்சி நடத்துகிற? மெர்ஜ் பண்ணிட்டு போயிடு, திமுகவோட மெர்ஜ் பண்ணிவிடு. நல்ல கேள்வி இது. இவர்களுடைய காலம் முடிந்து விட்டது. as the time come to an end ன்றீங்க politically speaking. It could be and it should be. I don't know whether it could be or not, but I wish it should be. சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமெச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்ம சேனை